வணக்கம் டிமிக்கிடப்பா ரசிகர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாயார் சமையலறை. தாயார் சமையலறை அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே சுத்தமான நெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீட்டிலேயே சுத்தமான நெய்யை செஞ்சு அதோட பலனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாலில் இருந்து நம்ம ஆடை எடுத்து அதில் பதம் உண்டாக்கி நெய் உருக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பால் அப்படி காய வச்சிங்கன்னா இதில் இப்படி ஆடை உழுகும் பாருங்கள். இந்த ஆடை இப்படி எடுத்து நம்ம கிளாஸில் சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா அப்படி கெட்டியாக வரும் பாருங்கள். இதை கூலிங்கோட எடுத்து இதில் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் கலந்து இது ஃபுல்லாக போட்டு மிக்ஸில் அடிக்கணும். நல்லா இது தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறணும். இப்போ பார்த்தீங்களா இப்படி வந்துருச்சா? திரும்ப இன்னொரு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றும். இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றினோம்னா தான் அந்த பதம் வந்து பிரியும். அது பதம் மேலே வந்துருச்சா? ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. இப்போ நம்மளுக்கு பதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்படி கலக்குனீங்கன்னா தண்ணியே தனியாக பிரிஞ்சிடும், வெண்ணெய் தனியாக உருண்டுடும். பார்த்தீங்களா எப்படி உருண்டு வருதுன்னு? அப்படியே உருண்டு அப்படி வந்துடும். இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி போட்டு இதில் இருக்க அந்த மோரப்புறம் பிரித்து எடுக்கணும். பார்த்தீங்களா இப்படி கெட்டியாக தனியாக வந்துடுச்சு? பார்த்தீங்களா? இப்போ இதை இப்படி பேசுறீங்கன்னா மோர் அதில் இருக்கிறதுப்புறம் தனியாகிட்டு அப்புறம் வெண்ணெய் ஆயிரும். இதை நம்ம சட்டியில் இளஞ்சூட்டில் போட்டு பிரிச்சிட்டிங்கன்னா நல்லா சூடாகி இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகும். ஒரு கருகப்பிலை போட்டு முறிச்சிட்டிங்கன்னா வாசனை செம்மையாக இருக்கும். நம்ம ஒரிஜினல் இருக்கிற நெய் பாருங்கள், எவ்வளோ அது இருக்கிற நெய் பாருங்கள். இப்படி எங்கே பார்க்க முடியுது? கலப்படம் எல்லாமே டால்டா கலந்த நெய். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு அந்த நெய்யை வாங்கி சாதத்தில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்காதீங்க தயவுசெய்து. அப்படி எடுத்து செய்யுங்க. வீட்டில் வாங்குகிற பாலை நீங்கள் ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்திங்கன்னாவே போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். சட்டி காஞ்சிச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், நம்ம தண்ணியில் போட்டிருந்தோம்ல, தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்துட்டு நல்லா அப்படியே உருகிடுச்சு. உருகவும் நல்லா அந்த ஈரச்சத்து இல்லாமல் போகவும் கருவேப்பிலை, நான் 2 கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு இந்த கருவேப்பிலையை அதில் அப்படியே போட்டிங்கன்னா வாசனை அவ்வளோதான். பாருங்கள், அந்த ஈரச்சத்து கூட தொடன்னு இருக்குல்ல,
அப்படியே அப்படியே நெய் வந்துருச்சுங்களா. இது அந்த ஈரச்சத்து அதில் கொஞ்சம் எப்படி லைட்டாக இந்த பால் இது இருக்கும். இந்த பாருங்க வச்சா நெய்யாகிடுச்சு. இப்போ ஒரு கருவேப்பிலை